ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம வீட்டில் கேதுவோடு இணையும் சுக்கிரன் உங்களுக்கு சில யோகங்களை அள்ளி தர போறாங்க. ஃபாரின் வேலை, அதாவது வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறாருங்க. சோ இதன் அமைப்புல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது. தொழில இருந்த தடைகள் எல்லாம் தீங்க போகுது. முக்கியமா பண வரவு உண்டாகுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பொருளாதாரத்துல சில சிக்கல்கள், உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் என்ற மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார நிலைமை எல்லாம் கொஞ்சம் தடைகளாக இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் இருந்த பிரச்சனைகள், எதிரிகள் விலகுவார்கள். தொழில் இருந்த உங்களுக்கு தடைகள், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என சில பேர்லாம் உங்களுக்கு அதை தடுத்து கொண்டிருந்தவங்களாம் இப்போ விலகி போயிடுவார்கள். சோ இப்பொழுது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் கேதுவோடு சிம்ம வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சிம்மமும் பாத்தீங்கன்னா, சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பலம் பொருந்து கேந்திரத்துல, அதாவது 10ஆம் இடம்ன்றது கேந்திரம் சொல்லுவாங்க, அங்க புதனோட உங்க ராசி அதிபதியோடு இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்புமிக்க காலகட்டமாக இருக்கும் போது உங்களோட தைரியம் அதிகமாகும், முயற்சிகள் வெற்றியாகும், உங்களுக்கு ஒத்துழைப்பு, அதாவது நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தொடர்பு பண்றீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். முக்கியமா மாணவர்கள் போட்டித் தேர்வு, இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைவார்கள், சக்சஸ் ஆவாங்க. அதனால உங்களுக்கு பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், தொழிலில் இருந்த எதிரிகள் முக்கியமா விலகுவார்கள். அதுதாங்க முக்கியம். ஏன்னா
6ஆம் இடத்தை சுக்கிரன் வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த தொழில் நிமித்தமாவும் வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரும் வந்து நிம்மதியா இருக்கும். ஏன்னா எதை போனாலும் உங்களுக்கு ஒரு தடங்களும் சிக்கல்களையும் மறைமுகமா கொடுத்து வந்த மறைமுக எதிரிகள் விலகும் போது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தின் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இதன் மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அது சனியோட வீட்டுல ராகு இருக்கிறாரு. சரிங்களா? அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து 7ஆம் பார்வையா சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த மன கஷ்டம் எல்லாம் நீங்க போகுது. இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேதுவோடு இணையும் சுக்கிரன் வந்து வெளிநாட்டு தொடர்பு இந்த யோகங்கள்லாம் கொடுப்பாரு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளா நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க. குடும்பத்தோடு போலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு 10 நாளுக்கோ ஒரு 5 நாளைக்கோ வந்து நம்ம போகணும்ன்ற ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா செயல்முறைப்படுத்தாம தடங்கலாக இருந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ குடும்பத்தோடு நீங்க வந்து இந்த கோவிலுக்கு போறது, இந்த ஆன்மீக சுற்றுலா போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேதுவோடு சுக்கிரன் இணையும்போது ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இதுல சனியும் வந்து 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயை பார்க்கிறாரு. செவ்வாய் பகவானும் சுக்கிரனை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், மருத்துவ இது பண்றது ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்க துணைவியாருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவையா இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், இரவு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதனால அது கொஞ்சம் சற்று அவாய்ட் பண்றது நல்லது. இந்த காலகட்டம் ஒரு 25 நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா மட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க தனியா பைக்லயோ இல்ல கார்லயோ தனியா டிராவல் பண்றது தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏன்னா ராகு, சனி, செவ்வாய் கன்ஜக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனையும் பார்க்கறாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்ததுனால. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10% தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட ஒரு முக்கியமான உங்களோட ராசி கட்டத்துல என்ன தசை புத்தி போயிட்டு இருக்கோ அதுக்கு சாதகமாக இது கோச்சாரத்துல சுக்கிரனும் ராகு சனி செவ்வாய் இணையும் போது இந்த விபத்து இந்த உடல்நிலை பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், இந்த சுக்கிரன் பயிற்சி அனைத்து செல்வங்களையும் யோகங்களையும் கொடுக்க போறாங்க. முக்கியமா கல்வி, படிப்பு, செல்வம், சுகம் என அனைத்து சுகங்களையும் கொடுக்க போறாரு. வெளிநாட்டு முதலீடு வரப்போகுது. சற்று ஆரோக்கியத்திலும் பிரயாணங்களிலும் கவனம் தேவை. இந்த சுக்கிரன் அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.